ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். செல்லியனை அங்கே அந்த இடத்தில் அப்படி ஒரு கோலத்தில் பார்ப்போம் என்று நித்திலா தன் கனவிலும் நினைக்கவில்லை. மித்ரனுக்கும் இவனுக்கும் நடந்த அந்த பழைய மோதலுக்கு பிறகு செல்லியன் முற்றிலுமாக விலகிவிட்டான் என்றுதான் அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவன் அவளுக்கு முன்னால் வந்து மிரட்டும் துணியில் நிற்கிறான். அவனது தோற்றம், அவனது பார்வை எல்லாமே பழைய செல்லியனைப் போலவே இல்லை. அனன்யாவின் நச்சு பேச்சை கேட்டு அவளது கைகோழியாக மாறியிருந்த அவனது கண்களில் ஒரு வக்கிரமான குரூரம் அப்பட்டமாக தெரிந்தது. செல்லியன் உதட்டின் ஒரு ஓரமாக ஒரு வக்கிரமான புன்னகையை உதிர்த்து நித்திலாவை மேலிருந்து கீழ் வரை பார்த்து, என்ன நித்திலா, என்ன பார்த்ததும் ஏதோ பேய பார்த்த மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிற. என்னை பார்த்ததில் உனக்கு சந்தோஷமே இல்லையா? நித்திலா நெஞ்சு படப்படக்க தன் கையில் இருந்த ஃபைலை இன்னும் பலமாக நெஞ்சோடு அணைத்து கொண்டு சுற்றிலும் மாணவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தபடி, செலியா, நீ நீ எப்படிங்க இப்போ எதுக்கு என் வழியை மறைச்சு நிற்கிற? செலியன் ஒரு அடி நித்திலாவை நோக்கி முன்னால் எடுத்து வைத்து, என்ன நித்திலா இப்படி கேட்குற? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஆனால் மேடம் இப்போது முன்ன மாதிரி இல்லையே. ஆள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி பயங்கர ரிச்சாக பெரிய எடுத்த மருமகளுக்குள்ளே வேற இருக்கீங்க. நித்திலா அவனது பேச்சில் இருக்கும் நக்கல் பிடிக்காமல் முகத்தை சுருக்கி, செலியா, என்ன வார்த்தை இது? தேவையில்லாமல் எதையும் பேசாத. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, வழியை விடு. செலியன் மீண்டும் அவளது வழியை மறித்து கைகளை கட்டிக்கொண்டு, இல்லையே நித்திலா, எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கே. ஆமாம், நேற்று உனக்கு அந்த ராக் ஸ்டார் மித்ரன் கூட நிச்சயம் நடந்துச்சாமே, ஊரே கொண்டாடுது. ஆனால் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் உனக்காக உசுரையே விடுற இந்த செலியன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நித்திலா. நான் உனக்கு அவ்வளோ அந்நியனாக போயிட்டேனா? நித்திலா பதற்றமாக, செலியா, அது சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு திடீர்னு. செலியன் அவள் பேசி முடிப்பதற்குள் சட்டென்று அவளது இடது கையை நோக்கி தன் கையை நீட்டினான். அவளது கைகளை பற்றி மித்ரன் மாட்டிய அந்த வைர மோதிரம் இருக்கும் விரலை தன் அசுரப்பிடியால் பலமாக பிடித்தான். ஓஹோ, இதுதான் அந்த மித்ரனோட காதலோட சாட்சியோ? இதுதான் அந்த ரிங்கா? நித்திலா அவன் தன் கையை தொட்ட அதிர்ச்சியிலும் அவனது பிடியின் வேகத்திலும் உடம்பெல்லாம் நடுங்கி தன் கையை உதறி எடுக்க முயன்று, செலியா, கையை விடு. என்ன பண்ற நீ? கையை விடுன்னு சொல்றல. செலியன் அவள் கையை விடாமல் அந்த மோதிரத்தையே வெறித்து பார்த்தபடி நித்திலாவின் மனது அணு அணுவாக நொந்து போகும்படி பேச தொடங்கினான். ஏன் நித்திலா, எப்படி உன்னால அந்த மித்ரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க முடிஞ்சது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே, ஆரம்பத்தில் உனக்கு அந்த மித்ரனை துள்ளி கூட பிடிக்காது. அவன் ஒரு ஈகோ பிடிச்சவன், முரடன். அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு ஏன் முன்னாடி நின்று அழுது புலம்பனவ தானே நீ? அப்படிப்பட்டவனை இன்னைக்கு பணக்காரன் ராக் ஸ்டார்னு தெரிஞ்ச உடனே, அவனோட அந்தஸ்தெல்லாம் பார்த்த உடனே அப்படியே உன்னோட வெறுப்பையெல்லாம் காதெல்லாம் மாறிடுச்ச நிதிலா? இல்லை காசுக்காக உன்னை நீயே மாற்றிக்கிட்டியா? செல்லியன் சொன்ன அந்த வார்த்தைகள் நித்திலாவின் கௌரவத்தையும் அவளது தூய்மையான காதலையும் அணு அணுவாக குத்தி கிழிக்க அவளது கண்கள் கலங்கின. ஆத்திரம் அவளது உடம்பை உலுக்கியது. தன் கையை மொத்த பலம் கொண்டு அவனிடமிருந்து உதறி தள்ளினாள். செல்லியா, நிறுத்து. உன்னோட இந்த அசிங்கமான பேச்சை இதோட நிறுத்திக்கோ. என்னை பற்றியும் மித்ரனை பற்றியும் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்ன செல்லியா இது? நீ பேசுகிற பேச்சு, உன்னோட இந்த செயல் எல்லாமே ரொம்ப மாறி இருக்கு. பழைய செலியன் யாருக்கும் துரோகம் நினைக்கவே மாட்டான். ஆனால் இப்போ நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு செலியா. நீ இப்போ சேர்ந்துருக்கிற இடமும் பழகிற மனிதர்களும் சரியில்லைன்னு உன்னோட இந்த நடத்தை அப்பட்டமாக காட்டுது. நித்திலா அப்படி தீர்க்கமாக கோபமாக தன் மேல் இருந்த பழியை துடைத்தெறிந்து பேச செலியன் அவளது கண்களை நேருக்கு நேர் உற்று பார்த்தான். அவனது பார்வையில் அனன்யா அவனைக்குள் ஏற்றி வைத்திருந்த அந்த வஞ்சகமும் பொறாமையும் அனலாக தெரிந்தது. செலியன் தன் பற்களை கடித்து கொண்டு, நான் சேர்ந்திருக்கிற இடம் தப்பா இல்லையான்னு
போக போக உனக்கே புரியும். ஆனால் இந்த செலியன் நினச்சதை முடிக்காமல் விட மாட்டான். செலியன் அப்படி ஒரு மிரட்டலான பார்வையை பார்க்க நித்திலாவின் இதயம் பயத்தில் இன்னும் வேகமாக துடிக்க தொடங்கியது. காலேஜ் வகுப்புகள் அனைத்தும் முடிந்து மாலை நேரமாகி இருந்தது. மதியத்திலிருந்து நித்திலாவுக்கு செலியன் சொன்ன வார்த்தைகளும் அவனது அந்த மிரட்டல் பார்வையும் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. தன் ஃபைல்களை பேக்கிற்குள் வைத்துக்கொண்டு காலேஜ் கேட்டை தாண்டி தனியாக மெயின் ரோட்டை நோக்கி நடந்து வந்தாள் நித்திலா. அதே நேரம் காலேஜ் வாசலில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கார் நிழலில் நின்றிருந்தது. காரின் பின் சீட்டில் அனன்யாவும் ஆதிராவும் அமர்ந்திருக்க காரின் ஜன்னல் ஓரமாக வந்து நின்றான் செலியன். அவனது முகம் நித்திலா தன்னை அசிங்கப்படுத்திய ஆத்திரத்தில் இன்னமும் சிவந்திருந்தது. அனன்யா, நீ சொன்ன மாதிரியே காலையில் அவகிட்ட பேசினேன். ஆனால் அந்த நித்திலாவுக்கு எவ்வளவு திமிர் தெரியுமா? ஏன் முகத்துக்கு நேராக நின்று நீ பழகிற மனிதர்கள் சரியில்லை, சேர்ந்திருக்க இடமும் சரியில்லைன்னு உன்னை தான் மறைமுகமாக குத்தி காட்டுறா. அது மட்டும் இல்லாமல் அவன் விரல்ல அந்த மித்திரனோட மோதிரம் மின்னுறதை பார்க்கவே எனக்கு எரியுது. அனன்யா உதட்டில் ஒரு வஞ்சகமான குரூர சிரிப்போடு, ஆஹா, அவ அப்படிதான் பேசுவா செலியன். ஏன்னா இப்போ அவ மிஸ்டர் ராக்ஸ்டார் மித்திரனோட ஆளுங்கிற மிதப்பில் இருக்கா. ஆனால் அவளோட அந்த திமிரையும் மிதப்பையும் இன்னைக்கு சாயங்காலத்தோட நம்ம மொத்தமாக எடுக்க போகிறோம். ஆதிரா ஆர்வமாக அனன்யாவின் கையை பிடித்து, அனன்யா, என்ன பண்ண போற? அவ இதோ காலேஜ் விட்டு தனியாக ரோட்டில் வந்துட்டு இருக்கா பாரு. இப்போ என்ன ஸ்கெட்ச்? அனன்யா செலியனை உற்று பார்த்து, செலியா, இதோ இந்த அட்ரஸுக்கு இப்போ நீ உடனே போ. அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பழைய பில்டிங் இருக்குது. நான் இப்போது நம்ம ஆளுங்களை வச்சு நித்திலாவுக்கு ஒரு போலியான ஃபோன் காலை போட வைக்கிறேன். மித்ரனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு இந்த இடத்துல தான் இருக்காருன்னு சொன்னால் அந்த லூசு நித்திலா பதறி போய் அங்கே ஓடி வருவா. அதை கேட்ட செலியனும், அங்கே வந்த உடனே நான் என்ன பண்ணணும்? அவள் அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே நீ அவளை கட்டி பிடிச்சி உன்னோட ஒன் சைட் லவ்வை பற்றி பேசணும். அவள் உன்னை உதறி தள்ள பாப்பா, ஆனால் நீ விடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் அப்படி நெருக்கமாக இருக்கிற மாதிரி தூரத்தில் இருந்து என் ஆளுங்க ஃபோட்டோவும் வீடியோவும் எடுப்பாங்க. அந்த வீடியோவை வச்சு மித்திரனோட சொத்துக்காக தான் நித்திலா அவனை ஏமாத்துறா. உள்ளுக்குள்ளே அவளோட பழைய காதலன் செலியன் கூட தான் சுத்துறான்னு கல்யாண மேடையில் போட்டு உடைப்பேன். அப்புறம் என் மித்திரனே அவன் முகத்தில் காரி துப்பிட்டு அவளை துரத்திடுவான். ஆதிரா கைத்தட்டி வஞ்சகமாக சிரித்தாள். அல்டிமேட் பிளான் அனன்யா. ஐ லவ் யூ டார்லிங். என் அண்ணன் மித்திரனுக்கு பொம்பளைங்க விஷயத்தில் துரோகத்தை நினச்சா கூட பிடிக்காது. இந்த வீடியோவை பார்த்தா அவன் நித்திலாவை கொன்னே போட்டுடுவான். அதை கேட்ட செலியனும், சூப்பர் பிளான் அனன்யா. நான் இப்போவே அங்கே கிளம்புறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த நித்திலா எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிறத அந்த மித்திரனுக்கு நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செலியன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக பறந்தான். அனன்யாவின் கார் அங்கிருந்து நகர இன்னொரு பக்கம் தன் ஃபோனை கையில் பிடித்தபடி பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் நித்திலா. அப்போது அவளது ஃபோனுக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து ஃபோன் கால் வந்தது. எதையும் அறியாமல் நித்திலா அந்த ஃபோனை அட்டன் செய்ய மறுபக்கம் இருந்தவன் பதற்றமாக கத்தினான். ஹலோ ஹலோ மேடம், நீங்கள் நித்திலா மேடமா? சீக்கிரம் இந்த அட்ரஸுக்கு வாங்க மேடம். கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. மித்ரன் சாருக்கு பயங்கரமாக அடிபட்டு ரத்தம் கொட்டுது மேடம், சீக்கிரம் வாங்க. நித்திலா அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி கையில் இருந்த ஃபைல் தரையில் நழுவ இதயம் அப்படியே நின்று போனது போல அலறினாள். மித்ரன் மித்ரன், என்ன சொல்றீங்க? அச்சோ மித்ரன்! நித்திலா கண்களில் கண்ணீர் வழிய அந்த போலி நபர் சொன்ன அட்ரஸை நோக்கி தன் உயிரான மித்ரனுக்கு என்னவோ ஏதோ என்ற பதற்றத்தில் அனன்யா விரித்த அந்த ஆபத்தான சதிவலைக்குள் அடியெடுத்து வைக்க ஓடினாள் நித்திலா. அங்கே அந்த பாழடைந்த கட்டிடத்தின் 2 அறைக்குள் கைகளை கட்டிக்கொண்டு வக்கிரமான புன்னகையோடு அங்கும் இங்கும் உலர்த்தி கொண்டிருந்தான் செலியன். அவனுக்கு சற்று தள்ளி அனன்யா ஏற்பாடு செய்திருந்த அந்த ரகசிய ஆட்கள் கையில் அதிநவீன கேமராக்களோடு தூண்டுகளுக்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டிருந்தனர். செலியன் தன் கையில் இருந்த வாட்சை பார்த்து தன் ஆட்களிடம், என்னடா ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அந்த நித்திலா வரல? அவளுக்கு தானே ஃபோன் பண்ணீங்க என்று கேட்க, வந்துருவா சார். மித்ரனுக்கு விபத்துன்னு சொன்ன உடனே அவ அங்கேயே அலறி போயிட்டா. பதறி போய் ஆட்டோ பிடிச்சி இந்த அட்ரஸுக்கு தான் வந்துட்டுருக்கா.
இதோ கேட் திறக்கிற சத்தம் கேட்குது பாருங்க. கட்டிடத்தின் இரும்பு கேட் கிரீச் என்று திறக்கும் சத்தம் கேட்க, ஆமாம், நித்திலா அங்கே வர தலைமுடி கலைந்து முகம் முழுக்க வியர்த்து கண்களில் கண்ணீர் நதி போல ஓட தன் கையில் இருந்த ஹேண்ட்பேக்கை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, மித்ரன் மித்ரன் எங்க இருக்கீங்க என்று அலறியபடியே அந்த பாழடைந்த கட்டிடத்தின் படிக்கட்டுகளில் ஏறி ஓடி வந்தாள். நித்திலா அறையின் வாசலுக்குள் மூச்சரிக்க நுழைந்து இருட்டாக இருந்த அந்த இடத்தை பார்த்து, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? மித்ரன் மித்ரன் எங்க? ஃபோன் பண்ணீங்களே, எங்க இருக்கார் அவரு என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்தாள். அவள் உள்ளே நுழைந்த அடுத்த வினாடி இருட்டில் இருந்து மெதுவாக நிழல் போல வெளிப்பட்டு அவளுக்கு முன்னால் வந்து நின்றான் செலியன். நித்திலா அவனை பார்த்ததும் அதிர்ச்சியில் அப்படியே பின்வாங்கி, செலியா, நீயே எங்க இருக்க? மித்ரன் எங்கடா? அவருக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்களே, என்னோட மித்ரன் எங்கடா என்று சுற்றிலும் தேடினாள். செலியன் ஒரு கள்ள சிரிப்புடன் அவளுக்கு மிக நெருக்கமாக வந்து, மித்ரனுக்கு ஒரு கேடும் வரல நித்திலா. அவனோட ஆஃபீஸில் அவன் சொகுசாக உட்காந்துருப்பான். உன்னை இங்கே வர வைக்கிறதுக்காக நான் தான் அப்படி ஒரு டூப்ளிகேட் ஃபோன் காலை போட வச்சேன். நித்திலா அவன் சொன்னதை கேட்டு ஏமாற்றமும் அதே சமயம் மித்ரனுக்கு எதுவும் ஆகவில்லை என்ற நிம்மதியும் வர கண்களை துடைத்து கொண்டு கோபமாக, என்ன திமிர் உனக்கு? மித்ரனுக்கு ஆக்சிடென்ட்னு போய் சொல்லி என்னை இங்கே வர வச்சிருக்க? சே, எவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு! நான் இப்பவே இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க முயன்றாள். செலியன் சட்டென்று அவளது கையை பலமாக பற்றி இழுத்து அவளை தப்ப விடாமல் தன் மார்போடு சேர்த்து அணைப்பது போல இறுக்கி கட்டி அணைத்து கொண்டான். உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் போக விட மாட்டேன்டி. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று பக்கிரமாக கத்தினான். நித்திலா அவன் தன்னை அப்படி அசிங்கமாக தொட்டதும் உடம்பெல்லாம் கூசி போய் தன் முழு பலத்தையும் திரட்டி அவனது மார்பில் கைகளை வைத்து முட்டி தள்ளியபடி, செலியா, கையை விடுடா, கையை எடு. சே, உன்னை என் ஃப்ரெண்டுன்னு நினச்சதுக்கு ஏன் சிறப்பான என்னையும் அடிச்சுக்கணும்டா, கையை விடு என்று கத்தி அவனிடமிருந்து விடுபட போராடினாள். அங்கே அந்த தூணுக்கு பின்னால் மறைந்திருந்த அனன்யாவின் ஆட்கள் செலியன் நித்திலாவை அப்படி அசிங்கமாக பிடித்து இழுப்பதையும் நித்திலா அவனிடம் போராடுவதையும் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஏதோ நெருக்கமாக கட்டிப்பிடித்திருப்பது போல தெரியும் கோணத்தில் அணுவாக வீடியோவும் ஃபோட்டோக்களும் எடுக்க தொடங்கினர். செலியன் அவளை மேலும் இழுத்து அவள் முகத்திற்கு அருகில் தன் முகத்தை கொண்டு வந்து, நீ என்னத்தான் துடிச்சாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நீ ஏன் கைக்குள்ளதான் வரப்போற என்று மிரட்டலாக சொல்ல, நித்திலா தன் வலது கையை ஓங்கி செலியனின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறையை விட்டாள். அந்த அறையின் வேகத்தில் செலியன் நிலை தடுமாறி கையை விட நித்திலா அழுது கொண்டே தன் புடவையை சரி செய்தபடி அங்கே இருந்து வாசலை நோக்கி உயிரையே கையில் பிடித்து கொண்டு ஓடினாள். செலியன் தன் கன்னத்தை தடவியபடி, ஓடிக்கோடி, எவ்வளவு வேணும்னாலும் ஓடிக்கோ. ஆனால் இன்னைக்கு எடுத்த இந்த வீடியோ உன்னோட அந்த ராக் ஸ்டார் மித்ரன் கைக்கு போகும்போது அவன் உன்னை தூக்கி எறியறத நான் பார்க்க தான் போகிறேன் என்று வஞ்சகமாக சிரித்தான். அனன்யாவின் ஆட்கள் அந்த வீடியோவை அனன்யாவுக்கு அனுப்ப காரில் அமர்ந்திருந்த அனன்யாவும் ஆதிராவும் அந்த வீடியோவை பார்த்து வில்லத்தனமாக அக்மார் குரூரத்தோடு சிரித்தனர். அங்கே அப்பாவின் நித்திலாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வீச தயாராகி கொண்டிருந்தது. அந்த பாழடைந்த கட்டிடத்திலிருந்து எப்படி வெளியே வந்தோம் என்று நித்திலாவுக்கு தெரியவில்லை. அவளது உடம்பெல்லாம் நடுங்கி கொண்டிருந்தது. காலேஜ் வாசலுக்கு ஓடி வந்து அழுது கொண்டே ஒரு ஆட்டோவை பிடித்து அமர்ந்தாள். ஆட்டோ போய் கொண்டிருக்கும் போதும் செல்லினின் அந்த அசிங்கமான கைகள் தன் உடம்பை தொட்ட அந்த வினாடி நினைவுக்கு வந்து அவளை கொன்றது. தன் புடவையை இன்னும் இறுக்கமாக இழுத்து போர்த்தி கொண்டு கைகளை கட்டியபடி ஆட்டோவின் மூலையில் ஒடுங்கி அமர்ந்து அழுது கொண்டே வந்தாள். ஆட்டோ வீட்டின் வாசலில் வந்து நிற்க நித்திலா தன் கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டாள். தன் முகத்தில் இருக்கும் பதற்றத்தை வீட்டில் இருப்பவர்கள் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். ஆனால் அவளது இதயம் இன்னும் பயத்தில் படபடவென்று அடித்து கொண்டுதான் இருந்தது. மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தாள். ஹாலில் ஜானகி அத்தையும் காமாட்சி அம்மாவும் அமர்ந்திருந்தார்கள். ஹாலில் அமர்ந்திருந்த ஜானகி அத்தை வாசலை பார்த்தபடி இருந்தவர் நித்திலா உள்ளே வருவதை பார்த்துவிட்டு சட்டென்று எழுந்தார். நித்திலாவின் கலைந்த தலைமுடியும் இழுத்து போன முகமும் சிவந்த கண்களும் அவளுக்கு ஏதோ ஒரு தவறு நடந்திருப்பதை அப்பட்டமாக காட்டி கொடுத்தது.
ஜானகியத்தை பதற்றத்துடன் நித்திலாவின் அருகில் வந்து, என்னாச்சு நித்திலா? ஏன் முகையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? காலேஜில் ஏதோ சண்டையா? ஏன் இப்படி விக்கெத்து போய் நிற்கிற? நித்திலா அப்படியே சிலையாக நின்று கொண்டிருந்தாள். அவளது காதுகளில் செல்லியனின் வக்கிரமான சிரிப்பு சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்ததால் ஜானகியத்தை கேட்ட கேள்வி அவளுக்கு கேட்கவே இல்லை. அதற்குள் சமையலறையிலிருந்து வெளியே வந்த காமாட்சி அம்மா நித்திலாவின் நிலையை பார்த்து பதறிப்போய் ஓடி வந்தார். காமாட்சி நித்திலாவின் 2 தோள்களையும் பிடித்து பலமாக ஒழிக்கப்படி கலங்கிய கண்களோடு, என்னாச்சுமா நித்திலா? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற? வாயை திறந்து சொல்லடி, அம்மா கேட்குறான்ல, என்னாச்சு உனக்கு? நித்திலா அம்மாவின் அந்த ஒழுக்களில் மெல்ல இந்த உலகத்திற்கு வந்து தன் அழுகையை தொண்டைக்குள்ள முக்கி கஷ்டப்பட்டு ஒரு போலி புன்னகையை வரவழைத்து, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, லேசா தலை வலிக்குது. காலேஜில் இன்னைக்கு வேலை அதிகமாக, அதான் வேற ஒன்றும் இல்லை. காமாட்சி அம்மா பெருமூச்சு விட்டு செல்லமாக கோபித்தபடி, அதுக்கு தான் நான் காலையிலே சொன்னேன், கல்யாண பொண்ணு இப்போ காலேஜுக்கு போக வேண்டான்னு சொன்னா கேட்டியா? என் பேச்சு கேட்டாதான் என்ன? பாரு, இப்போ உடம்புக்கு எடுத்துட்டு வந்து நிற்கிற. அம்மாவின் அந்த பாசமான கோபத்தையும் அவளது முகத்தில் இருந்த பதற்றத்தையும் பார்த்த நித்திலாவுக்கு நெஞ்சு விம்முவது போல இருந்தது. அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நிஜமா நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்கம்மா என்று அம்மாவை தேற்றினாள். காமாட்சி நித்திலாவின் முகத்தை தடவி, சரிடி சரி, நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போய் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அம்மா உனக்கு சுட சுட ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன், போம்மா. நித்திலா மெதுவாக தலையாட்டி விட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். கதவை சாத்தி உள்பக்கமாக தாழ்பால் போட்ட அடுத்த வினாடி அவளது கையில் இருந்த பேக் தரையில் விழ கதவோடு சாய்ந்து கீழே அமர்ந்து தன் வாயை பொத்தி கொண்டு கதறி அழுது விட்டாள். அவளது அழுகை சத்தம் வெளியே கேட்டுவிடக்கூடாது என்பதில் அவளது கைகள் அவளது வாயை இறுக்கமாக மூடியிருந்தன. நித்திலா மெதுவாக எழுந்து பாத்ரூமிற்குள் சென்றாள். அந்த புடவையோடையே ஷவரை திறந்துவிட்டு அதன் கீழே போய் நின்றாள். தண்ணீர் அவளது தலையில் இருந்து கொட்டத் தொடங்கியது. கொட்டும் தண்ணீரின் கீழே நின்று கொண்டே நித்திலா தன் கைகளால் தன் உடம்பை அந்த செழியன் தொட்ட இடங்களை எல்லாம் வெறியோடு தேய்க்க தொடங்கினாள். அருவருப்பும் ஆத்திரமும் அவளுக்குள் தலைக்கேறியது. தன் கைகளால் தன் தோள்களையும் கைகளையும் இடையையும் சதையை சிவந்து போகும் அளவிற்கு தேய்த்து தேய்த்து குளித்தாள். தண்ணீரோடு சேர்ந்து அவளது கண்ணீரும் தாரை தாரையாக கொட்டியது. நித்திலா ஷவர் தண்ணீரின் கீழே அழுது கொண்டே தன் விரலில் இருந்த மித்ரனின் மோதிரத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு, மித்ரன், ஐ எம் சாரி மித்ரன், எனக்கு தெரியாது மித்ரன், உங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சோன்னு சொன்ன உடனே என் புத்தி வேலை செய்யலை, நான் தெரியாம அந்த பாவைக்கிட்ட மாட்டிக்கிட்ட மித்ரன், என்ன மன்னிச்சிடுங்க என்று விம்மி விம்மி அழுது தன் உடலை மீண்டும் மீண்டும் தேய்த்து குளித்து கொண்டே இருந்தாள். நித்திலா குளித்து முடித்திருந்தாள். தன் உடலின் வேதனையையும் மனதின் ரணத்தையும் அந்த தண்ணீரோடு சேர்த்து கரைக்க முயன்றவளாக வேறொரு புடவையை உடுத்தி கொண்டு தன் ஈர கொந்தலை அப்படியே விட்டு கொண்டு மெதுவாக தன் அறையின் கதவை திறந்தாள். அம்மா அம்மா டீ எடுத்துட்டு வருவாங்களே, முகத்தை நார்மலாக வச்சுக்கோ நித்திலா என்று தன்னுக்குள்ளேயே சொல்லி கொண்டு அவள் கதவை திறந்த அடுத்த வினாடி அவளுக்கு அதிர்ச்சி கொடுக்க காத்திருந்தது போல கதவின் மறைவில் நின்றிருந்த ஒரு ஜோடி அசுர கரங்கள் நித்திலாவை அப்படியே தரையில் இருந்து அலேக்காக மேலே தூக்கின. அவளது கால்கள் காற்றில் மிதக்க எதிர்பாராத இந்த அதிரடி தாக்குதலில் நித்திலாவுக்கு ஒரு நிமிடம் அவளது இதயமே நின்றுவிட்டது போல இருந்தது. பயத்தில் அலற வந்தவள் தன் முகத்திற்கு மிக அருகில் காந்த கண்களோடு குறும்புத்தனமாக சிரித்து கொண்டிருக்கும் அந்த முகத்தையை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். கண்கள் அகல பெரிய மூச்சிறைக்க, மித்ரன், நீங்களா? மித்ரன் அவளது பயந்த முகத்தை பார்த்து ரசித்து கொண்டே அவளை தன் மார்போடு இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு, ஓமாடி ராதா, ஓ மித்ரன் தான், நைட்டு ஃபோனில் கொடுத்த முத்தத்துக்கே இன்னும் உன் வெக்கம் குறையில போலையே, முகம் எல்லாம் அப்படியே செவந்து போயிருக்கு என்று சொல்லியபடி அவளை கீழே இறக்க விடாமல் அப்படியே தூக்கி கொண்டு ஹாலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஹாலில் காமாட்சி அம்மா, ஜானகி அத்தை, பாட்டி மூவரும் அமர்ந்திருக்க மித்ரன் நித்திலாவை தூக்கி கொண்டு வருவதை பார்த்ததும் அங்கிருந்த மூவருக்குமே தூக்கி வாரி போட்டது. காமாட்சி அம்மா கையில் இருந்த டீ கப்பை அப்படியே டேபிளில் வைத்தார். நித்திலா வெட்கத்திலும் பயத்திலும் முகம் முழுக்க சிவந்து போனாள். நித்திலா மித்ரனின் சட்டையை பிடித்து உலுக்கி, அச்சோ மித்ரன்,
என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அங்கே பாருங்க, அம்மா பாட்டி ஜானகி எத்தனை எல்லாரும் இருக்காங்க. ப்ளீஸ் என்னை முதல்ல கீழே இறக்கி விடுங்க மித்ரன், அவமானமாக இருக்கு. மித்ரன் அங்கிருந்தவர்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல், முடியாதுடி, ஏன் பொண்டாட்டிய நான் தூக்குறேன், இதில் என்ன அவமானம்? அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஆளுங்க நம்மளை என்னடியே சொல்ல போகிறாங்க என்று சொல்லி ஹாலில் இருந்த பாட்டியை பார்த்து நைஸாக ஒரு கள்ள கண்ணடித்தான் மித்ரன். மித்ரனின் இந்த அதிரடி புன்னகையையும் அவனது பேரன்பையும் பார்த்த நித்திலாவின் மனதிற்குள் சட்டென்று ஒரு மின்னல் வெட்டியது. அவளது உள்மனது அவளை எச்சரிக்க தொடங்கியது. நித்திலாவோ மித்ரனின் கண்களை பார்த்து, நித்திலா, நார்மலாக இருடி, உன் முகத்தில் இருக்க சின்ன மாற்றத்தை கூட இந்த மித்ரன் அப்பட்டமாக கண்டுபிடிச்சிருவாரு. இப்போது காலேஜில் சில்லியன் பண்ணினா அந்த அசிங்கமான விஷயம் மட்டும் இவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அந்த சில்லியனை உயிரோடவே விட மாட்டார். அவரோட கோபத்துக்கு இல்லையே இல்லை. வேண்டவே வேண்டவே வேண்டாம். இந்த விஷயம் இப்போதைக்கு மித்ரனுக்கு தெரியவே கூடாது. நித்திலா தன் மனதிற்குள் அப்படி நினைத்து கொண்டு தன் முகத்து தவிப்பை மறைத்து கஷ்டப்பட்டு ஒரு புன்னகையை வரவழைத்து மித்ரனை பார்த்தாள். மித்ரனோ அவளை தன் கைகளில் தாங்கியபடியே நேராக காமாட்சி அம்மாவின் முன்னால் போய் நின்றான். மிகவும் மரியாதையாக, ஆண்டி, நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு நைட் டின்னருக்கு வெளியே போகிறோம். உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க தான் வந்தேன். ஏன் ராதையை நான் கூட்டிகிட்டு போகலாமா? மித்ரனின் அந்த பாசமான பேச்சில் உருகி போய் புன்னகையோடு, என்ன தம்பி நீங்கள் இதையெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு, இன்னும் 6 நாள் தான் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. தாராளமாக கூட்டிகிட்டு போங்க தம்பி. நல்லபடியாக பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மித்ரன் கைகளில் இருந்த நித்திலாவை பார்த்து புன்னகையோடும் காதலோடும், சின்ன மேடம், அத்தை பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, போடலாமா என்று கேட்க நித்திலா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மித்ரன், சரிங்க, இப்போவாவது கீழே இறக்கி விடலாம்ல என்று கேட்க, முடியவே முடியாதுடி என்று காதலோடு ஒரு மார்க்கமாக சொல்லிவிட்டு பாட்டியை பார்த்து, பாய் பியூட்டி குயின்ஸ், நான் வரேன் என்று அங்கிருந்த மூவருக்கும் மாசாக ஒரு பாய் சொல்லிவிட்டு நித்திலாவை தன் நெஞ்சோடு அணைத்து தூக்கியபடி காரை நோக்கி விறுவிறுவென்று நடந்தான். மித்ரன் நித்திலாவை தூக்கி கொண்டு காரில் ஏற்ற அவளது மனதில் இருந்த அந்த செழியனின் ரணங்கள் மித்ரனின் இந்த தூய்மையான காதலின் தொடுதலில் மெல்ல மறைய தொடங்குவது போல இருந்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.